இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல கோகினூர் உயரம், உலக புகழ்பெற்ற கோகினூர் உயரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த கோகினூர் உயரம் கிருஷ்ணா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்டது. இது காகதியர்களுடையது. கோகினூர் உயரத்தை பஞ்சபாண்டவர்கள் அணிந்திருந்ததாக வீரகாவிய கதை குறிப்பிடுகிறது. முதலில் அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியான மாலிகாபூரால் ஆந்திராவிலிருந்து கைப்பற்றப்பட்டது. பிறகு குவாலியர் மன்னர் விக்ரமஜித் குடும்பத்திற்கு சென்றது. அவற்றிலிருந்து ஹுமாயூன் கைக்கு வந்தது. ஹுமாயூன் கைக்கு முதலாம் பானிபட்டு போர்ல பாபரோட படைத்தளபதியா இருந்தவர் ஹுமாயூன். அவர் ஆக்ரா மீது படையெடுத்து போகும்போது விக்ரமஜித் குறுக்கிட்டு, அங்க படையெடுத்து போக வேணாம், குவாலியரை கைப்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சன்மானமா இந்த கோகினூர் வைரத்தை கொடுத்திருக்காரு. பிறகு தட்சிண பீடபூமியை ஆண்ட நிசாம் சபை அடைந்தது. தட்சிண பீடபூமி அப்படிங்கிறது தக்கான பீடபூமி. தட்சிணம் அப்படின்னா தென்னிந்தியான்னு அர்த்தம். வரலாற்றை பொறுத்தவரை அவ்வைரத்தை மீர் ஜும்லா ஷாஜஹானுக்கு பரிசாக கொடுத்தார். அதுக்கடுத்து கோகினூர் உயரம் அந்த காலகட்டங்கள்ல 756 கேரட்டுகள் எடை கொண்டதா இருந்திருக்கு. 1665 அதை வெட்டி எடுத்து 268 குறைத்தார் தாவர்னியர். நாதிர் ஷா அதுக்கு கோகினூர் உயரம் ஒளியின் மலை என்று பெயரிட்டார். முகமது ஷாவிடம் நாதிர் ஷா தான் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து அவரோட பேரனா இருந்த ஷாருக் அகமது சாப்தாலிக்கு கொடுத்திருக்காரு. அங்கிருந்து சாமன் சாட்ட போய் அவர்கிட்ட இருந்து ஷாஜூ சாட்ட போயிருக்கு. காபூலில் வசித்த அவரது வழித்தோன்றலிடமிருந்து பஞ்சாப் சிங்கம் ரஞ்சித் சிங் கைப்பற்றாரு. அவரு பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு தானம் கொடுத்துறாரு. அது பின்னால துலீப் சிங் கைக்கு மாறுது. பஞ்சாபை அவரு ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்துல பஞ்சாப டல்கௌசி பிரபா வென்றதால் அவரோட கைக்கு போயிருச்சு. 1849 அதோட எடை 186 கேரட். பிறகு சர்ஜான் லாரன்ஸ் கைக்கு போய் அது குப்பத்தொட்டிக்கு போய் பின்னால ஆங்கிலேயர்கிட்டயே அது போயிருச்சு. அவங்ககிட்ட இருந்து விக்டோரியா மகாராணிக்கு பரிசா கொடுக்கப்பட்டது. தற்போது 1851 இருந்து அது லண்டன் கண்காட்சி சாலையில் அந்த வைரம் வைக்கப்பட்டுள்ளது. அதோட எடை 116 கேரட்டுகள் தற்போது. இது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வுகளுக்கு முக்கியமா வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த சேனலை, இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.